டீப் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விவசாயி குளிர் பிரதேசங்கள் மட்டும் விளையக்கூடிய ஒரு கேரட்டை வெப்பமண்டல பகுதியிலையும் விளைய வச்சிருக்கிறாரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்றத அந்த விவசாயிகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இவர் பேர் தான் ஏழுமலை. இவர் ஒரு பட்டதாரி ஆசிரியர். இவருக்கு விவசாயம் மேல அதிகமான ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த மண்ணை ஆர்கானிக் மூலமா மாத்தி இயற்கை உரங்களை மட்டுமே இதுல தெளித்து இதுல கேரட் நல்லா விளைவிச்சிருக்காரு. சார், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேரட் விளைவிச்சிருக்கீங்க. இந்த கேரட் என்பது பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள் மட்டுமே வளரும். அதாவது கொடைக்கானல், ஊட்டி, மேற்கு தொடர்ச்சி மலை இது மாதிரியான குளிர் பிரதேசங்கள் மட்டுமே விளையக்கூடிய இந்த கேரட்டை வெப்பமண்டலமான பகுதியில் இந்த இடத்துல நீங்க விளைவிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி சார் உங்களால் இது சாத்தியமா? இது நம்ம மண்ணில் விளையிறது சாத்தியமா சார்? இது எப்படி விளைவிச்சிங்க? இதுக்கு என்னென்ன பண்ணீங்க? இதுக்கு ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிச்சிங்களா, இல்லை இயற்கை சார்ந்த உரங்களை மட்டும் நீங்கள் போட்டீங்களா? சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஏழுமலை. நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அதுவும் முக்கியமாக இந்த மண்ணில் கேரட்டை விளைவிச்சு பார்க்கறது தான் என்னோடய ஆசை. நான் இதுக்காக நிறைய முயற்சி செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட முயற்சி பலன் அளிக்கல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மண்ணும் நம்மளுடைய தட்பவெட்ப நிலையம் தான். நான் ஒவ்வொரு தடவையும் கேரட் பயிர் வைக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய தழை மட்டும் வரும், கிழங்கு வைக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் அந்தளவுக்கு இருக்குமா இருந்துச்சு. அதுக்காக நான் இயற்கை உரங்களை, தொழு உரங்களை பயன்படுத்தி, மாட்டு சாணம், ஆட்டு சாணத்தை பயன்படுத்தி இந்த மண்ணை நிறைய பரட்டி போட்டு மண்ணை நல்லா பதப்படுத்தி, அதுக்கப்புறம் சாஃப்ட்னஸ், அதாவது நல்ல மண்ணை மிருதுவாக மாற்றணும். அப்படி மாற்றினதுக்கப்புறம் தான் இந்த விதைக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த கேரட் வரன்றது நிறைய பண்ணைகளும் சரி, விவசாய விதைப்பொருள் விற்கிற இடத்த போய் கேட்டாக்கா அவங்க கொஞ்சமாக கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டால், நாங்கள் அதிகமாக தான் கொடுப்போம், கேஜ் கணக்கில் தான் கொடுப்போம், கொஞ்சம்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. சந்தை ஓரத்தில் தெருக்கடையில் விற்ற ஒரு 10 ரூபான்ற பேக்கெட்டில் விதை வைக்கும், அதுதான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு அது முளைப்பு திறன் இருக்குமான்றது எனக்கு சந்தேகமாக இருந்தது. இருந்தாலும் அதை விதை நேர்த்தி பண்ணணுன்றதுக்காக நான் இயற்கை முறையில் அதை விதை நேர்த்தி பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணில் நான் நடவு செஞ்சு பார்த்தேன். அதுக்காக நான் அந்த மண்ணுக்கு அடி உரமோ இல்லை மற்ற பூச்சிக்கொல்லிகளோ எதுவுமே பயன்படுத்தலை. முழுக்க அமிர்த கரைசல், பஞ்சகவியம், அதை விட்டிங்கனாக்கா மாட்டு கோமியத்தை தான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு தண்ணி தான் பாய்ச்சுவோம், அதாவது வாய்க்கால் பாய்ச்சணும். அதனால் இந்த மண் எப்பவுமே சாஃப்ட்னஸ் வர்ற அளவுக்கு நாங்கள் மாற்றி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த கேரட்ன்றது இந்த மண்ணில் விளைவிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ நான் என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச கேரட் பார்த்தீங்கன்னா, இது என்னோடய தோட்டத்தில் நானே இயற்கை முறையில் விளை வச்ச கேரட். இதில் ஆர்கானிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதில் நான் பூச்சிக்கொல்லியோ உரமோ எதுவுமே பயன்படுத்தலை. இது வரைக்கும் இந்த மண்ணில் நான் பயன்படுத்தலை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதில் பூச்சி மருந்துகளும் சரி, உரங்களும் எதுவுமே பயன்படுத்தலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான் பயன்படுத்திட்டு வரேன். ஏன்னா இதில் எனக்கு விளைச்சல் ரொம்ப கம்மி தான், ஆனால் சந்தோஷம் அதிகம். இதனால் என்னென்னா, என் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் கிடைக்குது. இது இல்லாமல் நான் மருத்துவத்தை நாடி போகிற அந்த செலவு எனக்கு அதிகம் குறைஞ்சிருக்கு. என்ன மாதிரி எல்லாரும் ஆர்கானிக்கை பயன்படுத்தி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது தான் என்னோட ஆசை. நான் இதை அடுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த நிலத்தில் அதிக அளவில் பயிர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா இதுக்காக நான் மண்ணை அந்த அளவுக்கு பதப்படுத்தி வச்சுருக்கேன். சரிங்க சார், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேரட் கடை சந்தைகளில் விற்கக்கூடிய கேரட் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ஆரஞ்சு கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை நிறம் கலந்ததாகவே காணப்படுது. என்ன காரணமாக இருக்கும் சார்? சார், இது என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, இயற்கை முறையில் விளைய வச்சதுன்றதுனால இதில் கலர் கோட்டிங்கிறது கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆர்கானிக், அதாவது கடைகளில் வாங்குற கேரட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விதையில் விதையிலே பூச்சி மருந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அதுக்கு கொடுக்கும்போது பூச்சி மருந்துகளும் அதுக்காக இது பண்ணுற உரங்களும் அதிகமாக போடுவாங்க. அப்படி போடும் போது என்ன ஆகுனா, அதனுடைய கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட், அதாவது அந்த ஆரஞ்சு கலரில் தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு கலர் அதிகமாக இருக்கும் ஒரு காய்கறியில், அந்த அளவுக்கு அது நம்ம உடலுக்கு கேடானதுன்றது இயற்கை வகையில் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இயற்கையிலே விளைவிச்சதுனால கலர் கம்மியாக இருக்கும். பட் இதனுடைய டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி, பார்க்கறதுக்கு இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்க, இப்போ இந்த கேரட் ஆர்கானிக் மூலமாக விளைவிச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த நிலத்துல வேற என்னென்ன சார் நீங்க இந்த காய்கறி, இந்த தோட்டத்துல என்னென்ன சார் வேற என்ன விளைய வச்சிருக்கீங்க? இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா, இது 2 சென்ட் அளவுள்ள இடம் தான். இதுல நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிளகாய் நடவு செஞ்சிருக்கேன்.
அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தக்காளி அது கொஞ்சம் நடவு செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தரங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், முட்டைகோசு இதெல்லாம் வந்து இதுல நடவு பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து என்னோட குடும்பத்துக்கு தேவைக்கு போக நான் மீதி வந்து என் சொந்தக்காரங்க நெருங்கிய நண்பர்களுக்கு நான் கொடுத்து என்னுடைய இதுக்கு பயன்படுத்திக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு போக மீதியை வந்து நீங்க விற்பனைக்கு ஏதாவது பண்றீங்களா? விற்பனை ஏதாவது பண்றீங்களா? இது வரைக்கும் நாங்க விற்பனை பண்ணது இல்லை சார். எனக்கு ஆனா இது வந்து அதிக அளவுல பண்ணி விற்பனை பண்ண எனக்கு ஆசை. பட் என்ன ரீசன் கேட்டீங்கன்னாக்கா, நம்ம விற்பனை பண்ணும்போது இந்த ஆர்கானிக்னு நம்ம சொல்லியே கொடுத்தா கூட இதுதான் கலர் சரியில்லை, இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்காடிகளில் கிடைக்கிற வந்து அந்த சாயமேற்றப்பட்ட காய்கறிகள் அதோடைய பிரைட்னஸ் பார்த்து அதுதான் ஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஸோ அதனால எனக்கு சந்தைப்படுத்தணும் ஆசை இருக்கு. பட் ஆனா இதை வந்து என்னுடைய இப்போதைக்கு நான் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் மட்டும் நான் இதை பகிர்ந்துக்கிறேன். இது என்னோட தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக் கேரட்டுங்க. இது இந்த ஃபார்மரோட தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு ஆர்கானிக் கேரட்டு. இது மாதிரி கேரட்டை எல்லாரும் வந்து ஒரு வீட்டு தோட்டமாகவோ அல்ல வந்து உங்களோட நிலத்திலேயே வந்து இது மாதிரி பயிரிடுங்க. ஆர்கானிக் முறையில் பயிரிடுங்க. அதுதான் வந்து மருத்துவத்தை தேடி போகாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழறதுக்கு பயன்படும். நன்றி.